சமீப காலமா பிஜேபியினுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளரை பற்றி தவறுதலான சில கருத்துக்களை கூறி அவர் பேர் வாங்க இருக்கிறாரா பேர் வாங்க நினைச்சாரு தூத்துக்குடி மாவட்டத்தை வருகை தந்தாலே எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணாச்சி அணியா ராமகிருஷ்ணன் அவர்களை பற்றி தவறுதலா சொல்றது. அண்ணன் நயினா அவர்களே உங்களை பற்றி நாங்கள் சொல்லுகிறோம். அருமையான திட்டம். ஏன்னா நாங்களாம் காலேஜ் படிக்க சொல்ல தமிழ்மாரி இருக்கிற காலேஜ் படிக்க சொல்ல ஒரு சின்ன சின்ன செலவுக்கு கூட வீட்டில் பேரண்ட்ஸ் எதிர்பார்த்திருப்போம். சில நேரத்தில் பணம் இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா அவங்களால கொடுக்க முடியாது. ஆனால் இந்த அப்படி இல்லை. அனைத்து மாணவர்களும் மாதம் 1000 ரூபாய் திட்டத்தில் சிறப்பான ஒரு கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் இருந்து வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள் நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. படிச்சிருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, அவங்களால வெளிநாட்டில் சென்று நினைக்க முடியாது, படிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பொருளாதார சூழல் இடம் கொடுக்காது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் தளபதியுடைய அரசு நல்ல மார்க் எடுத்தால் அவங்களே வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்படிப்பட்ட அரசு தான், அப்படிப்பட்ட அரசில் தான் எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு வீரனை உலக அளவில் சென்று கொள்ளக்கூடிய ஒரே தலைவன் எங்களுடைய சின்னவர் உதவி சாலை என்று சொன்னால் அதை எவராலும் மறந்துவிட முடியாது. எனக்கு சொன்னால் தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் இன்னைக்கு உலக நாடுகளில் போய் விளையாண்டு பரிசுகளை பெற்று ஊருக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள விளையாட போகிறதுக்கும் ஊக்குவிக்கிறாங்க. வெற்றி பெற்று வந்த பிறகும் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்து அவங்களுக்கு நிதியுதவி கொடுத்து அவங்க எந்த துறையில் வேலை கேட்குறாங்களோ அந்த துறையில் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அரசு தான் எங்களுடைய அரசு. அப்படிப்பட்ட சின்னவருக்கு தான் நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிறந்த நாளில் எங்களுடைய பிறந்த நாளை போன்று மகிழ்ச்சியாக இருக்கிறோம். என்ன சொன்னால் ஒரு திறமையான அரசு, ஒரு முழுமையான அரசு, மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சிறப்பாக செய்து கொள்ளக்கூடிய அரசுடைய துணை முதல்வருக்கு பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகின்ற நிகழ்வு எங்களுக்கு முழுமையான மகிழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இப்ப சமீப காலமா பிஜேபியினுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளரை பற்றி தவறுதலான சில கருத்துக்களை கூறி அவர் பேர் வாங்க இருக்கிறாரா பேர் வாங்க நினைச்சாரு தூத்துக்குடி மாவட்டத்தை வருகை தந்தாலே எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணாச்சி அணியா ராமகிருஷ்ணன் அவர்களை பற்றி தவறுதலா சொல்றது. அந்த நயினா அவர்களே உங்களை பற்றி நாங்கள் சொல்லுகிறோம், தெளிவாக சொல்றோம். இந்த தொகுதியில் 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த பகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் எத்தனை நபர்கள் வசிக்கிறார்கள் என்பதை கூட தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் தான் எங்களுடைய அண்ணாச்சி அவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெரியாம நீங்க தொகுதியில் அவங்க வெல்ல முடியாது, அவங்களை விளக்கும் அப்படின்னா அது கனவு கூட காண முடியாது. இந்த தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதி, தந்தை பெரியாருடைய தொகுதி, பேரறிஞர் அண்ணாவுடைய தொகுதி, எங்களுடைய கலைஞருடைய தொகுதி. ஆக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்க தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2020 ஆட்சி செய்யப்படும் என்பதை நீங்க புரிஞ்சுக்காங்க. அங்க போற இடத்துல எங்களுடைய மாவட்ட கழக செயலரை பற்றி தவறுதலாக நீங்க சொல்ல வேண்டாம். ஏன்னா நீங்க எப்படி வந்தீங்க, உங்களுடைய பூர்வீகம் எப்படி உள்ளது என்பதை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொண்டர்களுக்கும் தெரியும். ஏன்னா மீடியாவில் போட்டு இருக்கிறாங்க, உங்களுடைய யூடியூப் பார்த்தா தெரிய போகுது. அதனால் தவறுதலாக எங்களுடைய மாவட்ட கழக செயலர் நீங்கள் சொல்ல வேண்டாம் என்பதை சொல்லிக்கொண்டு, அதனுடைய மாவட்ட செயலாளர் அந்த சித்தரங்கண்ணன் சமீபத்தில் எங்க மாவட்ட செயலாளர் 4 வருஷம் தொழில் இருப்பாரு, அப்புறம் 6 மாசம் கழிச்சா தொழில வேலை செய்வார், மற்றபடி காணாம போயிருவாங்க. சித்தாரங்கன் அவர்களே, உங்களுக்கு தெரிந்தது என்ன? இந்த திருச்செந்தூர் தொகுதியில் ஒவ்வொரு வீட்டுகளுக்கும் சென்று ஒரு பசங்கிட்ட கேளுங்க, இந்த பகுதி எப்படி இருந்துச்சு, எப்படி வளர்ச்சி பெற்று இருந்தது, சாலைகளெல்லாம் அகலப்படுத்த எங்களுடைய அண்ணாச்சி அவர்கள். விவசாயத்துக்கு ஒன்றுமே செய்யல அப்படின்னு நீங்க அறிக்கை விட்டீங்க. தாயாமொழி குளத்தை வெட்டு கொண்டது யாரு, கொட்டி கொண்டு வந்தது யாரு, எங்களுடைய அண்ணாச்சி அவர்கள். இந்த பகுதி 2001க்கு முன்னால மிகப்பெரிய ஒரு ஜாதிய வன்மப்பட்ட பூமியாக இருந்தது. இந்த பகுதியை எடுத்துக்கொண்டு சொன்னால் பழமன்குறிச்சியில் கூட மிகப்பெரிய கலவரம் இருந்துச்சு. ஆனால் அனிதாராக அவங்க இந்த பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பிறகுதான் உங்களுடைய இளைஞர்களை எல்லாம் சூழ்ந்து ஆராய்ந்து அவர்களுக்கு விளையாட்டுகளை முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு விளையாட்டுக்கு வேண்டிய பொருட்களை கொடுத்து இந்த பகுதியை ஒருமித்த பகுதியாக சமதனம் உள்ள பூமியாக மாற்றியுள்ளார் என்பதை நீங்கள் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உங்களுடைய அரசியலை வெளியே வச்சுக்காங்க. உங்களுடைய மக்களுக்கு சொன்ன சாதனைகளை சொல்லுங்க, ஓட்டு கேளுங்க, மக்கள்கிட்ட வீடு சாருங்க. ஆக எங்களுடைய மாவட்ட கழக செயலாளரையும் எங்களுடைய கழக தொண்டர்களையும் இனிமேல் நீங்கள் ஒருபொழுது பேசக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் கண்டனமாக தெரிவித்துக் கொண்டு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் தெளிவாக இருக்கிறோம். புதுசா அரசியல் வராங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. 2026 நாங்க 200 தொகுதி தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இந்த எஸ்ஆர் படிவத்தில் எங்க மக்கள் எங்களுடைய கழக தொண்டர்கள் உழைப்பு பாய்க்கின்ற பொழுது 234 தொகுதியிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி தான் ஆட்சி கட்டில அவர போது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும்
2026 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்ற கருத்தை கூறிக்கொண்டு ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.